வணக்கங்க. என் பேர் சஞ்சீவ் குமார். என்னைய ஜீவிஸ்னா செல்லமா கூப்பிடுவாங்க. எனக்கு ஒரு நண்பன் இருக்கான். அவன் பேரு ஜோதி கிருஷ்ண விட்டலாச்சாரியா. அவனை நான் செல்லமா ஜோவிட்னு தான் கூப்பிடுவேன். ஜோ ஜி, என் செல்லம், முத்து, வைரம், என் பட்டுக்குட்டி. சின்ன வயசுல நட்புங்க. 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஃப்ரெண்ட்ஷிப்னா உங்கள் வீட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு, எங்கள் வீட்டு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. என் நண்பன்டா, என் உயிரா நீ. அவன் என் கிளாஸ்மேட்டுங்க. கிளாஸ்மேட் மட்டும் இல்லைங்க, என் கிளாஸ்மேட்டும் கூட. சியர்ஸ். அதே மாதிரி அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. என்னை க்ளோஸ் பண்ணுற ஃப்ரெண்டாக வந்தாங்க. அவனுக்கு எதா ஒன்றா நான் துடிச்சு போயிடுவேங்க. எனக்கு எதா ஒன்றா அப்படியே அவன் நெருப்பில் விழுந்த புழுவாட்டம் துடிச்சு போயிடுவாங்க. அப்படி எங்களுக்குள்ள என்னன்னு கேட்குறீங்களா? சின்ன வயசில் திருச்சியில் காவிரி ஆற்றுல குளிக்கும்போது திடீர்னு ஆற்றுல வெள்ளம் வந்து எல்லா பசங்களும் ஓடி போயிட்டாங்க. என்னை அப்படியே அடிச்சு போயிடுச்சுங்க. அவன் தாங்க குதிச்சு என்னை காப்பாத்தினா. எனக்கு உயிர் கொடுத்த நண்பன், என் சாமி, என் கொலை சாமி. அப்படி உயிர் கொடுத்த நண்பன் தான் இப்போ என் உயிரை எடுக்கிற நண்பனாக மாறி போய் நிற்கிறான். எஸ் யுவர் ஆனர். சமீப காலமாக அவன் பண்ணுற அலும்பு இருக்குது. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். நானும் எங்கள் அம்மாவும் புதுசாக ஒரு வாடகை வீட்டுக்கு குடி வந்தோம். எப்படியோ தெரிஞ்சு போய் அங்கே விசிட் பண்ண வந்துட்டான். மச்சான், ஆஃபீஸில் வேறு எப்போ பேப்பர் போடுவாங்கன்னு தெரியலடா. வர்ற வழியில் 2 வாட்டி நாய் குறுக்கால வந்து கீழே வந்துட்டேன். அம்மாவுக்கு வேறு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. ஆஸ்பத்திரி போய்ட்டு இப்போ தானே 20,000 செலவழிச்சு வரேன். வாங்குகிற சம்பளம் கையிலே நிற்க மாட்டேங்குதுடா. மச்சான், நான் சொல்கிறது கொஞ்சமாவது கேட்குறியா இல்லையாடா? கேட்குறேன் ஜிவி. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஏன்டா? ஈசான மூலையில் போய் சமையல் கட்டி வச்சிருக்கீங்க. சாமி மேலே அக்னி அள்ளி கொட்டுறீங்களேடா. யாரு, நானா? குபேர மூலை போய் டாய்லெட் வச்சிருக்கீங்களேடா. குளம் விளங்குமாடா? குடும்பம் விளங்குமாடா? மச்சான், நான் எங்கடா வச்சிருக்கேன்? மச்சான், வீட்டுக்காருக்கே தெரியாம வீட்டை மாற்றி அமைக்கிறது பேர் தான் மச்சான் இன்டீரியர் டெக்கரேஷன். டேய், அவன் வந்து கேட்டான் என்னடா சொல்கிறது? மச்சான், ஹவுஸ் ஓனர் வாடகை விட்டதுக்கப்புறம் அவனுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. மீறி வந்தானா அப்படியே அவனை வெளில நிற்க வச்சு வாடகை கொடுத்தானுப்ப. வெளியே வா. நானும் யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரியே வீட்டை மாற்றி அமைச்சிட்டாங்க. அப்போ வீட்டுக்காரனுக்கே தெரியாமல் வீட்டை மாற்றி அமைக்கிறது பேர் தான் இன்டீரியர் டெக்கரேஷனா? ஆமாம் மச்சான். இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்லி வீட்டையே மொத்தமாக மாற்றி அமைச்சிட்டாங்க. சரியாக 1ஆம் தேதி வீட்டுக்காரன் வாடகை வாங்க வந்து வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. என்னப்பா வாடகை என்னாச்சு? கேஷா ஜிபேயா? கேஷா சிபேயா? உனக்கு எப்படி வசதி? உங்களுக்கு எப்படி வசதி? ஆமாம், கேஷ் தான் வசதி. கேஷ் வாங்கிக்கலாமா? ஆமாம். அப்போ தான் வச்சு செலவு பண்ணலாம். கன்ஃபார்ம். ஆமாம், நீ கேஷாக கொடுத்துருப்பா. வாங்கிங்க. இந்த புடி மாப்பிள்ள எவ்வளோ பேர்? 15,000. 15,000 லம்பா இருக்கா? ஆமாம், நைட்டு சார் கட்சிலாம் வச்சுக்கோ. 15,000 எந்த பாரு? ஆமாம். எப்பவுமே பேரளந்து இழுத்து தான் வாடகை கொடுப்ப. அதுக்குள்ள நாயா பைய 4 வாட்டி அலைய விட்டு தான் வாடகை கொடுப்ப. இப்போ 1ஆம் தேதியே ஷார்ப்பாக கொடுத்துட்டியே, அது இப்படி? இனிமே அப்படிதான். மாப்பிள்ள சொல்லு மாமே. ஒரு மாதிரி விவரமா பேசுறானே இவன். என்னவா இருக்கும்? ஆமா, வாடகை கொடுத்துட்ட. என்னப்பா வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டியா? என் மாப்பிள்ளவரும் வந்திருக்கான். கொஞ்ச நேரம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு போகலாம். உங்ககிட்ட ஜாலியாக பேச எனக்கு என்ன இருக்குது? ஓனர், எனக்கு 1000 வேலை கிடக்குது. 1000 வேலையா? வந்தமா வாடகை வாங்கினமான்னு போய்கினே இருக்கணும். மாப்பிள்ள ரொம்ப தெனாவட்டா பேசலாம். உள்ள சேர்க்க மாட்டேன்ல? அப்போ வேண்டாம், எல்லாம் ஒரு காப்பி தனியாக கொடுப்பா. காப்பி தண்ணி? ஏம்மா, ஒரு காப்பியை தண்ணியாக போட்டுக்கொண்டா. தண்ணி காப்பியா? நல்லா போட்டு கொடுக்க மாட்டீங்களா? நீ சொன்னாலும் சொல்லனாலும் காப்பி தனியாக தான்டா போட்டு தருவேன். இதான் ஓனர். பிள்ளைக்கு ஏற்ற அம்மா. என்ன காப்பி ரெடிமேடாக வருது? என் மாப்பிள்ளவரும் வந்திருக்கான். அவனுக்கு காப்பி கிடையாதா? ஓனர், உங்களுக்கு தான் காப்பி தண்ணி, அதுவும் ஓனர்ன்ற மரியாதைக்கு. கூட ஒட்டிட்டு வரவனுக்குலாம் காப்பி தண்ணி தர முடியாது.
மாப்பிள்ள விடு. போ மாமா. வாடகை ஒழுங்காக கொடுத்துட்டான். சரி. வாடகை ஒழுங்காக கொடுத்துட்டா அகராலே பண்ண மாட்டோம். நம்ம அகராதிலே கிடையாது. சரி சரி போகிற வழி டீ வாங்கி தரேன். வா போகலாம் வா. போங்கடா பொக்கத்த பயில்களா. மாப்பிள்ள என்னம்மா? எப்போவுமே 17ஆம் தேதி 20ஆம் தேதி வாடகை கொடுப்பான். ஆமா. ஆனால் இன்னைக்கு 1ஆம் தேதி வாடகை கொடுத்துருக்கான். அதானே. ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லை, காப்பி தண்ணி நம்மளை தேடி வெளியில் வருது. ஆமா இல்ல. வீட்டுக்குள்ளே விட மாட்டேக்கான். என்ன காரணம்? ஒரே டவுட்டா இருக்கு. மாமா ஆணிக்கு நீ அடிச்சிருப்பானா மாமா? ஆணியா? ஆணி அடிச்சிட்டான்டா. போச்சுடா. என்னம்மா அது? போச்சு. ஐயோ, வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி என் நண்பன் செஞ்ச தில்லுமுள்ளு வேலையினால வீட்டை பார்த்த ஓனரு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டான். ஐயோ 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 ஐயோ! ஏய், எங்க வீட்டை எவ்வளவு இடிச்சு விட்டது? ஆணி அடிச்சாங்க மாமா. 2 தலைமுடா அவடியடா நீங்க பாருங்களா. அந்த ஊருக்கு கத்துனே ஊரு கட்டினா எங்க மாமா. கேட்டியாடா? நம்பி விட்ட வாடகை விட்டான்டா. இப்படி கந்தல் பண்ணிட்டியடா. ஏஞ்சி போன சிறு போட்டு களை தண்ணி மாமா. இல்லை ஓனர், ஈசானி மூலையில் சமயக்கட்டு இருக்கக்கூடாது. முதல்ல நீ வீட்டில் இருக்க கூடாதா? சார், குபேர மூலையில் போய் கக்கூஸ் இருக்கலாமா சார்? உங்களுக்கு உருப்படியாக ஒரு கக்கூஸ் கூட கிட்ட தெரியலையே சார். இது வரைக்கும் 4 வீடு கட்டியிருக்கேன். 4 வீட்லயும் 4 மூலையில 4 கக்கூஸ் கட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லடா, டோல்கேட் சென்டர்ல கக்கூஸ் போல எனக்கு தாண்ட ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆர்டர் காப்பி பாக்குறியா? பாக்குறியா? எடு மாமா. இங்க பா. குடு மாமா. இங்க பா. ஒர்க் ஆர்டர் சொல்லு அப்படி மாமா. பாப்பேன். குடு மாமா. அதனால தான்டா அவங்க மாமியார் வந்து கக்கூஸ் கங்குவான்னு பேர் வச்சிருக்காங்கடா. கக்கூஸ் கங்கு கேட்டுக்கிட்டியா? கேட்டுக்கிட்டியாடா? எங்கிட்டயாடா கக்கூஸ் கட்டை பத்தி பேசுற? முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போடா. காலங்கத்தாலும் வெளியே போடணும் எப்படி சார்? 2க்கு மட்டும் போயிட்டு உனக்கு இங்கே போறதுக்கு உரிமை இல்லடா. போடா. சார் ப்ளீஸ். என்னையா ப்ளீஸ்? சென்னையில் அந்த காலத்துல கக்கூஸ் போற கஷ்டம் தெரியுமா உனக்கு? ஒரு டப்பா தண்ணி 5 ரூபாய். அந்த கஷ்டம் வந்து கக்கூஸா கட்டி வச்சிருக்கேன். எனக்கே ஆப்பு வைக்கிறியா? இப்ப நான் வைக்கிறேன் ஆப்பு. நீ கக்கூஸே போகாம போடா. ரொம்ப அர்ஜென்ட். கக்கூஸ்லாம் இடிப்பியா நீ? அர்ஜென்டா கக்கூஸ் வந்தா வாய் மொழி தேட மாட்டேன், எந்த மொழிக்கா ஓட மாட்டேன். இனிமே உனக்கு இங்க இடம் இல்லடா. வாஸ்து மொழியை குறை சொன்னில்ல, இனிமே தெருமொழிக்கு போடா. ஓனர், ஒரு நாதரி பேச்சை கேட்டு இப்படி பண்ணிட்டேன் ஓனர். சாரி ஓனர். இதுக்கு போயிட்டு இதுக்கு போக வேண்டாம், எதுக்கு போக வேண்டாம், போட வெளியில. இப்படி பண்ணி விட்டாங்க. அன்னைக்கு உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, விடு மச்சான், முதல்ல ஹவுஸ் ஓனர்கிட்ட 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கேட்டு வாங்கிட்டு வா. நல்ல வீடாக நான் பார்த்து தரேன். சென்னையில் என்ன வீடா கிடைக்காது? உனக்கு ஒரே நாளில் 10 வீடு பிடிச்சி தரேன். டேய், வீதிக்கு வீதி டூலெட் போர்டு போட்டிருக்கு, தெருக்கு தெரு ஹவுஸ் பார்க்க சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஃபோனை கட் பண்ணி விட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நடு ராத்திரியில் தெரு முனையில் நானும் எங்கள் அம்மாவும் வெட்ட வெளியில் பணியில் நின்னது எங்களுக்கு தான் தெரியும். எங்கள் அம்மா கடுப்பாகி வாஸ்து சரியில்லைன்னு வீட்டை அடித்தானடா, அவனுக்கு ஃபோன் பண்ணுறா, அவன் வீட்டில் போய் தங்குவோம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓனர் நடுத்தர நிற்க வச்சாடா. நீ தான் இருக்க கூமுட்ட. அன்னைக்கு நடு ராத்திரி ஃபோன் பண்ணா எங்களை பார்க்காத மாதிரியே 4 வாட்டி கடந்து போயிட்டான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஓனர் கையில் காலில் விழுந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சுங்க. ஆனால் அதுக்கு ஓனர் போட்ட கண்டிஷன் இருக்கு. வாஸ்து எங்கள் வாழ்க்கையை விளையாடிச்சு ஓனர். மன்னிச்சுங்க ஓனர். உங்களை பார்த்தா பாவமாக இருக்கு. இருக்க தானே செய்யும். சென்னையில் ஒரே நாள் வீடு கிடைக்காது. மறுபடியும் உங்களை உள்ள அலோவ் பண்ணுறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன சார்? மாதம் மாதம் நான் வாடகை வாங்க வரும்போது ஏன் வீட்டுக்குள்ளே தான் கக்கூஸ் போவேன். இந்த வீட்லையா? ஆமாம், இந்த வீட்டில் தான். அடடா, சரியா? கொடுமை. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை. என் வீட்டு கக்கூஸை குறை சொன்னில்ல, அதுக்கு நீ அனுபவிச்சு ஆகணும். மாப்பிள்ள வாடா. எல்லாம் இவனால. தெரியலையே. சேர்த்திங்கடா நீங்கள். எங்கள் மாமாவுக்கு இன்னொரு பேர் இருக்குதா, பாம் கோவிந்தன்னு. பாம் கோவிந்தனா? ஜப்பானில் போட்ட ஹீரோசிமா நாகசிகாவோட பிரியாண்டுன்றாது. வாங்குங்கடா. அது இது வீட்டையே காலி பண்ணிக்கலாம்டா. பாவீங்களா? பெரிய அணுகுண்டா இருக்குமோ? இப்படி பண்ணி விட்டாங்க.
நம்மளை பெத்தது, நம்ம நண்பன், வந்தது, வாச்சது எல்லாம் அப்படித்தான் இருக்குது. என்ன பண்ற? வந்தால் மகாலட்சுமி சீரியல் பார்த்துட்டு இருக்கேன். எத்தனாவது எபிசோடு? 12403. 12403 தானா? 12403 எபிசோடு. பையன் வாழ்க்கைய 4 வருஷமா முழுங்கியிருக்க. இப்படி என்ன முட்டை பையலாக வச்சிருக்கீங்க? கார்த்தி கொன்றுவோம் போல இருக்குதே. ஆமா, உனக்கு எத்தனை வயசுல கல்யாணம்? ஒரு 18 வயசுல கல்யாணம் ஆச்சுப்பா. ஏன் 13 வயசுல முடிக்க வேண்டியதானே? 18 16? நீ மட்டும் 18 வயசுல கல்யாணம் பண்ணணும். நான் மட்டும் 38 வயசுல காத்துக்கிட்டு இருக்கேன்மா. வேணாம்ப்பா. சரி, 18 வயசுல உனக்கு கல்யாணம் வச்சது யாரு? மை மம்மி டாடி. குட் பேரண்ட்ஸ். நீ இருக்கியே தாயா நீனு. என்ன பிடிச்ச நோய் முரட்ட சிங்கல் என்னன்னு தெரியுமா? அப்படின்னா நான் தான். அது நான் தான். போன் வந்து கைடு அப்படியே இருக்கணும். ராஸ்கல், என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியே தெரியல. இந்த பொண்ணு எப்படிடா இருக்கு? இந்த பொண்ணா? ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் மம்மி. ஏன்டா இந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல? இவளா தரைக்கு தங்கச்சி மாதிரி இருக்கு. நம்ம ஜிவி சைட் என்ன, கலர் என்ன? மம்மி இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. டேய் இந்த பொண்ணு மூக்கு பொடப்பா இருக்குடா. ஐயா வேணாம். யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் மம்மி? நோ மம்மி, நம்ம 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிறோம். அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுடா. எங்க இருந்து வா மச்சான். உனக்கு தான்டா பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துக்கிட்டே இருங்க. நல்லா பார்க்குறீங்கடா, நல்லா விளையாடுறீங்க, என்னை வச்சு செய்யறீங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சா என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கலேன்றான். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சா எங்கள் அம்மா பிடிக்கலேன்னு சொல்லுது. இவங்க 2 பேருக்கும் பிடிச்சா பொண்ணு வீட்டுக்காரனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு பொண்ணு ஓகே பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஒரு பொண்ணு நம்மளை ஓகே பண்ணால் இவங்க மொத்தமாக கெடுத்து விட்றானுங்க. இவங்களை நம்பினா வேலை நடக்காது, நமக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை பார்த்து அது கையில் காலில் விழுந்து அதுக்கிட்ட லவ் சொல்லி அதை ஓகே பண்ணி நான் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி கோயிலுக்கு போய் நின்னா இவன் அங்கேயே வந்து நிற்கிறாங்க. என்ன மச்சான் திட்டு கல்யாணம்? சரி விடு மச்சான். அம்மாக்கு தெரிஞ்ச உசுரை விட்டுண்டா. அது இருக்கிறதுக்கு உயிரை விடுறதே மேல். என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேன்ற? இல்லை மச்சான், உங்கள்கிட்ட சொன்னால் கல்யாணம் பண்ண விட மாட்டேன் மச்சான். நான் சொல்லு மேலே சொல்லு. மச்சான் எனக்கு 35 வயசு ஆச்சுடா. 35 வயசுல ஒரு வயசா? அமெரிக்காலலாம் வேலைக்கு போய் வீடு கட்டி லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா தான் கல்யாணமே பண்ணுறாங்க 45 வயசில். டே இது இந்தியாடா. இட்டாலி நான் சொன்னேன். ஜோ எனக்கு 35 வயசு ஆச்சு. இன்னும் 15 வருஷம் போனால் 50 வயசு ஆகிடும்டா. அப்புறம் நான் எப்படா கல்யாணம் பண்ணுறது? அப்புறம் அதுவே பழகிருண்டா. பழகிடுமா? அதனால தான் நானே ஒரு பொண்ணை பார்த்து அதை லவ் பண்ணி அது கையில் காலை விழுந்து பிரெயின் வாஷ் பண்ணி அதை லவ் மேரேஜ் பண்ணலான்னு கோயிலுக்கு கூட்டு நிற்கிறேன்டா. அது பொறுக்கலையா? பொண்ணுங்க மச்சான் இந்த பாரா. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். என்னடா? ஏன்டா மச்சான் பொண்ணுகிட்ட குறை இருக்குடா. குறை இருக்குதா? டேய் என்னடா குறை அப்படின்னு கேட்டா அதை சொன்னா நீ டிவோர்ஸ் பண்ணிடுவோம் மச்சான் அப்படின்றான். டேய் இன்னும் கல்யாணமே நடக்கலையா, அதுக்குள்ள டிவோர்ஸ்ன்றியடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தலையே சுத்திருச்சுங்க. கேட்டா எனக்கு சாமுத்திரிகா லட்சணம்லாம் தெரியும் மச்சான். பொண்ணுகிட்ட குறை இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் குறையும் எனக்கு கியூரியாசிட்டி அதிகமாகி போய் மச்சான் என்னடா குறை அப்படின்னு கேட்டா மாட்டான் போலியே. என்னடா குறை சொல்டா, என்னடா குறை? அரை மணி நேரத்தில் கல்யாணம் வச்சுட்டு இப்போ வந்து என்ன குறைன்னு கேட்குற? போய் தாலியை கட்டுறா. சொல்லவே மாட்டேன்றானுங்க.
கெட்டி மேலே அப்படியே 2 பேர் கேமரா பாருங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கையில் விளையாடாதன்றானே, இவன் மட்டும் என் வாழ்க்கையில் விளையாடலாமாங்க? அன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு இவன் வேற பொண்ணுக்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லிட்டானா, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுறதுக்கு மனசே வரலங்க. மச்சான் பொண்ணுகிட்ட குறை இருக்குடா. ஏங்க இது உங்க கேரி கேப்சர் தானே? ஏங்க என்னடா ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சுட்டு இங்கே இருக்க? டே ஜோ, பொண்ணுக்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு சொன்னியாடா, அது என்ன குறைன்னு தெரியாமல் அப்படியே மண்டைக்குள்ள பூச்சி ஊறுதுடா. மச்சான் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். தங்கச்சி பாவம், முதல்ல போய் ஃபர்ஸ்ட் நைட்டை முடி. டே ப்ளீஸ்ரா, சொல்கிறா. அதெல்லாம் உனக்கு இப்போவே தெரியணுமா? போடா. டேய் டேய் டேய். சொல்டி. ஏய் என்னடி நேத்தெல்லாம் ஒரே ஜாலி ஜிம்கானாவா? நீ வேற ஏன்டி வெறுப்பேத்துற? கட்ட புடவையே கசங்கலை. அப்படி என்னடி செஞ்சுட்டு இருந்தான் நைட்டெல்லாம்? நான் உள்ள போனா அவன் வெளியே போயிடுறான், நான் மேலே வந்து அவன் கீழே போயிடுறான். அது இல்லையா, அவன் இதுக்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஸ்டண்ட் எல்லாம் அடிக்கிறானுங்க. இவனுக்கு என்ன கேடு? பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சி நாயா சுத்தி வர்றாங்க. நீ பேசாம வரட்டும். அவனை முதல்ல நல்லா காய போடு. அவர் தாண்டி என்ன காய போட்டு. என்னடி சொல்ற? வேற என்ன வெறுப்பேத்தாத. வேடி போன. டேய் மச்சான். என்ன மச்சான்? 4 நாளா தள்ளி போட்டேன்டா, என் பொண்டாட்டிக்கிட்ட என்ன குறை இருக்குன்னு தெரியாம. என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க 4 நாளா என்கிட்ட. லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க? சொல்லுங்க, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? சொன்னா நமக்குள்ள தூரம் அதிகமாயிடும். ஏங்க நான் வீட்டுக்கெல்லாம் தூரம் இல்லைங்க. இவன் ஒருத்தி, நான் எந்த தூரத்தை சொன்னா இவன் எந்த தூரத்தை சொல்லிட்டு இருக்கான். மச்சான் 35 வருஷம் பிரம்மச்சரியம்டா, 4 நாளா வேஸ்ட் ஆயிட்டு இருக்குடா. அந்த பொண்ணுகிட்ட என்னடா குறை? மச்சான் தயவு செய்து சொல்றா. உங்க ஃப்ரெண்டு என்னை பத்தி ஏதாச்சும் சொன்னாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, அப்போ ஏதோ சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் எதுவும் உன்னை பற்றி சொல்லலை. ஒன்றும் இல்லை விட்டுரு. ஒன்றும் இல்லை. இல்லை, ஏதோ ஒன்று இருக்கு, மறைக்கிறீங்க. நான் உன்கிட்ட ஒன்று மறைக்கலை. ஒன்றும் இல்லை பேபி. அப்புறம் என்னதாங்க பிரச்சனை? என் பொண்டாட்டி அழுத்தி கேட்டா, நான் சொல்லவே இல்லையே. சொன்னால் அவ்வளோதான், அப்புறம் என் குடும்பம் கும்மி அடிச்சிடும். ரைட்டு. ஹலோ. டே மச்சான், என் பொண்டாட்டி என்ன குறை இருந்தாலும் பரவாயில்லடா. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் கண்டக்ட் பண்ண முடிவு பண்ணிட்டேன்டா. என்னது? ஜோசப் சொல்லிட்டாரா, இன்னைக்கு நைட்டு 10 to 12 சாந்தி முகூர்த்தம்டா. இரு மச்சான், நானும் வந்துடுறேன். என்னது நீ வரியா? டாய் அட நன்னாரி நானாரி ஃபர்ஸ்ட் நைட் வைக்க போறதுனா நீ வரேன்னு சொல்ற. உனக்கு அறிவு இருக்க தேவையில்ல. இருட்டு மச்சான், வீடியோ போடுவோம். வீடியோ எடுக்க போறியா? ஆமா.
ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். நான் மச்சான் இதை கூட வீடியோ போட விட மாட்டேன். இதெல்லாம் வீடியோ போடுவாங்க, இதனால சமூக சீர்கேடு ஆகும்டா. டேய் நல்லா யோசிடா, திங்க் பண்றா, நம்மளாம் எஜுகேட்டடா. உனக்கு ஏன்டா வர வர புத்தி இப்படி மட்டமா போகுது? மச்சான் உனக்கு சொன்னா புரியாது மச்சான். ரொம்ப டவுட் ஆகி நான் என் பொண்டாடிட்ட கேட்டா, அட ஆமாங்க அதாங்க இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட். சொன்னா உங்களுக்கு புரியாது. சொன்னா உனக்கு டேய் புரியாது. டியூப்லைட்டு உனக்கு சொன்னா புரியாதுடா, போடா. டேய் இது சோசியல் மீடியா விஷயம்டா, அதெல்லாம் உனக்கு புரியாது. டீ யாத்திரை எனக்கே தெரியுது சார். போங்க சார், உங்களுக்கு சொன்னா புரியாது, போங்க சார். ஒரு ஆர்டர் என்று எனக்கே தெரியுது, சொன்னா புரியாதா சார்? போங்க சார். டேய் இது வைரல் கண்டென்ட்டுடா, சொன்னா உனக்கு புரியாதுடா. எனக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே தலையே பிச்சுக்குச்சு. சரி நீங்கள் அத்தை ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா பாக்கு வெத்தலை போட்டேன் பத்தலை அப்படின்னு உனக்கு பாட்டு படித்தா கூட ஒன்றும் புரியாது, ஒன்றுக்கும் உதவாது, ஒன்றுக்கு லவ்த்துவம் மொத்தது அப்படின்னு மானாவரியாக திட்டுறாங்க. என்னடா இது, நம்ம அத்தையே திட்டுற அளவுக்கு நம்ம ட்ரெண்டிங்லேயே இல்லை போலயே அப்படின்னு எனக்கு டவுட் ஆகி போச்சுங்க. இவன் செல்ஃபோன் எடுத்துட்டு வீடியோக்கு வீட்டுக்கே வந்துட்டாங்க. போடு போடு வடப்பாவி போடு. எனக்கா இவனுக்கா விட்டா தங்கச்சி புத்தகத்தை போட்டு வேண்டிதான். மச்சான் தூக்கிட்டு ரூம் போடா. ஏதோ மொமெண்ட்ஸ் வீடியோவுமே பையன் இதைத்தான் ஃபர்ஸ்ட் நைட் வீடியோன்னு சொல்லிச்சா, நான் பயந்தே போயிட்டேங்க. தங்கச்சி வாழ்த்துக்கள் மச்சான், ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட்ரா. நாம தான் ட்ரெண்டிங்கை விட்டு ஒரு பரலாங்க தள்ளி இருக்கோம் போலன்னு எனக்கு அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் நைட் வீடியோன்னு சொல்லி இந்த பயபுல நம்மளை அப்படியே குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி படுத்தி எடுத்துட்டாங்க. டேய் நீ இன்னும் போலையா? அடுத்த நாள் காலையில் எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. ஜீவிச்சலாம் எல்லாத்தையும் பார்த்துட்ட போல, எல்லாத்தையும் முடிச்சிட்ட போல, ஜென்ம சாமி அனுப்பிச்சிட்டடா. ஆனா நீ ஜாக்கிடா. ஆனா லவ் மேரேஜ் பண்றேன்னு சொல்லி ஒரு பொண்ணை லவ் டி கூட்டு வந்த பேர் அங்க நிக்கிற மச்சான். நீ மச்சான் நீ கில்லிடா, கேடிடா. இனிமே என்ன நீன்ட்ட பேசக்கூட நேரம் இருக்காது. என்ஜாய் பண்ணு. உசாரா செம்ம உசாரா. என்ன ஒன்று எனக்கு தான் மச்சான், எந்த கல்யாண காட்சியும் நடக்கூடா மச்சான். எப்படி கல்யாணம் ஆகும்? நீ தான் பொண்ணுகிட்டலாம் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிய, எப்படா கல்யாணம் ஆகும் உனக்கு? அப்புறம் மச்சான் ஜோ என் செல்லம் என் கண்ணு, ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சா என் பொண்டாட்டிகிட்ட என்ன குறை இருக்குன்னு சொல்கிறேன்னு சொன்னீல்ல, அது என்ன குறைடா அப்படின்னு கேட்டா டப்புன்னு ஃபோனை கட் பண்ணிட்டானுங்க. இந்த கியூரியாசிட்டி நம்மளை படுத்துகிற பாடு இருக்குது, எப்பப்பப்பா அதை என்னன்னு தெரிஞ்சுக்காம அப்படியே மண்டே வெடிச்சிரும் போல இருந்ததுங்க. சரின்னு சொல்லிட்டு விடாம டேய் என்னடா குறைன்னு அப்படின்னு கேட்டா பொண்ணுகிட்ட என்னடா குறை மச்சான் ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சிச்சு, அதை கேட்டு தெரிஞ்சு என்னடா பண்ண போற? இல்லை மச்சான் இது வேற, தெரிஞ்சுக்கணும் ஆசை கியூரியாசிட்டிடா. வாழ்ற வழியை பாரு மச்சான். எங்கடா வள விடுற? ஆனா ஒன்று நான் சொன்னேன்னு வெயி கன்ஃபார்மா டைவர்ஸ் பண்ணுறேன். சரி நமக்கு அதுக்கு வம்புன்னு தெரியாமலே காலத்தை ஓட்டிடலான்னு பார்த்தா திடீர்னு ஃபோன் அடிச்சு, என்ன மச்சான் இப்போ அதுவும் பொண்டாட்டிக்கிட்ட என்ன குறைன்னு கண்டுபிடிச்சியான்னு கேட்குறாங்க. இப்பப்போ அவன் ஃபோன் அடித்தா கூட எடுக்கிறது கூட கொஞ்சம் பயங்க. எங்க ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு பாருங்க. இவ வேற மீறி ஃபோன் எடுத்தா என்னடா மச்சான் குறைய கண்டுபிடிச்சான்னு கேட்பான், ஆனால் குறைய மட்டும் சொல்லவே மாட்டாங்க. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிற மொழி இருக்குது. என்ன இவன் ஃபோனே எடுக்க மாட்டேன்றான். ஃபோன் எடுத்தா கலாச்சுள்ளான்னு பார்த்தனே.
ஒரு நாள் திடீர்னு நடுவில் நின்றுட்டு இருக்காங்க. எடா மச்சான் இந்த பக்கத்து அப்படின்னு கேட்டா, ஆடி மாதம் ஆடி பட்டம் தேடி வந்தேன்னு சும்மாவா சொன்னாங்க, நீ ஏதாவது பட்டம் விதைச்சிட போறேன்னு, அதான் உன்னை பார்க்க நானே ஓடி வந்தேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா பக்கத்து திரும்பி வத்தி வச்சுட்டாங்க. மம்மி ஆடி மாதம் ஒன்று சேர்ந்தா சித்திரையில் புள்ள பிறக்கும், அதாவது குழந்தைக்கு ஆகாது. அதனால சின்னஞ்சிருந்தா பிரித்து வச்சிருங்க. டேய் நான் சும்மாவே பிரிச்சு தான்டா வைப்பேன். சூப்பர் மம்மி. ஏங்க நாங்கள் என்ன சின்னஞ்சிறுசுகளா? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் பிடிச்சிக்காதா, இதுதான் சாக்குன்னு எங்களை பிரித்து வச்சுட்டாங்க. நாங்கள் எப்படி ஆளு, அங்கே தான் ட்விஸ்ட்டு. எங்க வாங்க, எங்க வாங்க. இப்ப வர போறீங்களா இல்லையா? டேய் பேசாம மூடிட்டு படு. அதோட என் பொண்டாட்டி இவன் மேலே செம்ம காண்டாயிட்டா. நாம் சேர்ந்துருந்தா என்ன, பிரிஞ்சிருந்தா இவனுக்கு என்ன அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் வந்தம்மா டீ சாப்பிட்டம்மான்னு ஷூவை மூடிக்கிட்டு போக மாட்டானா அவன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், ஏம்மா அவன் நம்ம நல்லதுக்கு தாம்மா சொல்கிறான், ஆடியில் சேர்ந்தா சித்திரையில் புள்ள பிறக்கும், அப்புறம் குழந்தைக்கு ஆகாதுல்ல, அப்போ ரொம்ப உஷ்ணமான டைமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏங்க என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, ஆண்ட்ராய்டு ஃபோனில் கூகுளில் தேடி பார்த்தா அவ்வளோ கருத்தரை சாதனம் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, அதில் சொல்லாதே அவன் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரிம்மா இந்த ஷூ மூடிக்கிட்டு அப்படின்னு ஏதோ சொன்னியம்மா, அது என்னம்மான்னு கேட்டேன். சும்மா மூடிக்கிட்டு போச்சோன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா எனக்கு சப்புன்னு ஆயிடுச்சுங்க. நல்ல ஃப்ரெண்டு. அப்போ அது சும்மா தானா, நான் என்னமோ ஏதோன்னு நினச்சேன். ஆனால் அவன் நல்லா திட்டிருக்கணுங்க. என் குடும்பத்தில் மூக்கம் வைக்கிறதுக்கு அவன் யாருங்க? என் பொண்டாட்டி என்ன சொல்கிறா, மனைவி சொல்லி மந்திரம் மற்றதெல்லாம் தந்துறான்றாங்க. ஆனால் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, அவள் தலையின மந்திரம் போட்டாடா அப்படின்றாங்க. பொண்டாட்டி வாவான்னு சொல்கிறா, எங்கள் அம்மா மூடிக்கிட்டு போடா அப்படின்றாங்க. நான் யார் பேச்சங்க கேட்குறது? மத்தளத்துக்கு ஒரு பக்கம் அடினா மிருதங்கத்துக்கு 2 பக்கம் இடிங்க. நான் இருதலைக்குள்ள எறும்பு மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேங்க. நாங்கள் எப்படி ஆளு, அதையும் மீறி நாங்கள் ஒன்றா சேர்ந்துட்டோம்ல, ராஜா ராணி ஜாக்கில நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கோம். நடுவில் வந்து இவனும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு எப்படித்தான் தெரியும் தெரியல, யாரு தான் நீ சொல்கிறாங்கன்னே புரியலைங்க. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். என்ன மச்சான் இப்படி பண்ணிட்ட? தங்கச்சி நீ யார் பார்த்துருந்துருக்கூடாதா? குட்டி கலகம் பண்றான் பாரு. பார்த்துருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவன் யாரு? குழந்தை வேணுமா வேணாமான்னு முடிவு பண்றது நீங்களும் நானும். அவன் யாரை முடிவு பண்றதுக்கு? லூஸ். என்ன பார்த்து நடந்து சொல்றதுக்கு அந்த நான் யாரு அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி கேட்டுட்டு இருக்கும்போதே அவன் வந்துட்டாங்க. எங்களுக்கு அப்படியே அள்ளு விட்டு போயிடுச்சு. தங்கச்சி சாவியை மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை எடுத்துட்டு அப்போ கூட சும்மா போகாம, தங்கச்சி மறுபடியும் சொல்றேன், சித்திரையில் பிறந்தா குழந்தைக்கு ஆகாது, பிள்ளைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அத்தோட விட்டானா எங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போய் குழந்தைய களைச்செடுத்தாங்க விட்டான். ஏய் சொன்னா கேளுடி, அப்பார்ட் பண்ண கையோட எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. எல்லார் வீட்லேயும் பொண்டாட்டி தானங்க கோச்சிட்டு போவாங்க. ஆனால் இவ பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வீசிட்டு அப்படியே போயிரு, அவங்க கூடவே படுத்துக்க அப்படின்ட்டாங்க. என்னடி சொன்னா கேளுடி, என்னடி பண்ற? வீட்டை விட்டு வெளியே போங்க, அப்பதான் புத்தி வரும். அன்னைக்கு முடிஞ்சு போச்சுங்க எங்கள் வாழ்க்கை. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்லை. திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க. வந்துட்டு ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. என்ன மச்சான் கடவுள் கொடுத்த குழந்தைய இப்படி பண்ணிட்டீங்களாடா, குழந்தையெல்லாம் ஒரு வரம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். என்ன மச்சான் இப்படி பண்ணிட்ட? குழந்தையெல்லாம் ஒரு வரண்டா. வரமா? சிவனோட ஒலி கர்ப்பப்பையில ஸ்ட்ரெயிட்டா பாடணும், அப்புறம் அப்பதான் மச்சான் குழந்தை உண்டாவும். இவெல்லாம் ஒரு ஆளு, ஃப்ரெண்டு சொல்றது அப்படியே கேட்குறான் மரமண்டை. ஏன்டா இப்படி பண்றீங்க? உங்களால திருத்த முடியாதுடா. எக்க என்ன கட்டுப்பாங்க 2 பேரும். டேய் நீ தானடா வந்து குழந்தைய கலைக்குன்னு சொல்லி சொன்ன. சொன்னா அப்படியே செஞ்சிருவீங்களா? உங்களுக்கு சுய அறிவே இல்லையா? நல்ல ஃப்ரெண்டு, பொள்ளியும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்றான். இதை கேட்ட உடனே என் பொண்டாடி செம்ம காண்டாயி, அடி செருப்பால நாயே அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்ன உடனே அவன் ஒரு மாதிரி பார்க்க, அண்ணா உங்களை இல்லைண்ணா நான் நாயத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க, பரவாயில்லம்மா நீ என்னைய சொன்னாலும் பரவாயில்ல, என் கடன் நண்பனுக்கு பணி செய்து கிடப்பதே அப்படின்றாங்க. அன்னைக்கு வந்தான் குழந்தைய கலைக்கிறதா வேலையா பார்த்தான், இன்னைக்கு வந்து
குழந்தை பெத்துக்கிறது தான் ஒரு வரம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். நீ செஞ்ச பணியெல்லாம் போதும்டா, பேசாமல் கிளம்புடா அப்படின்னு சொன்னா அப்போ கூட விட மாட்டேங்கிறாங்க. ஏண்டா மச்சான், சிஸ்டருக்கு ஏதாவது நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கா? மச்சான் உனக்கு ஏதாவது அதில் பிரச்சனையாடா அப்படின்னு கேட்குறான். எனக்கு வந்துச்சு கோவம். என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான் இருக்கு பையன். இவன் சங்காத்தமே வேணான்னு சொல்லிட்டு இவனுக்கே தெரியாம நான் பேங்க்ல 20 லட்ச ரூபா லோன் போட்டு ஒரு வீடு கட்டினேங்க. கட்டி முடிக்கிறதுக்குள்ளே 42 லட்சம் ஆச்சுங்க. சரின்னு சொல்லி சந்தோஷமா நண்பன்கிட்ட கூட்டு வந்து காட்டுவோம், நண்பனுக்கு தெரியாம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவனை கூட்டு வந்து வீட்டை காட்டினாங்க. மச்சான் அங்கதான் ஹால் வருது மச்சான். அறிவே இல்லை, இங்கே ஆள் வரும். இந்த ரைட் சைடு வந்து ஒரு பெட்ரூம் மச்சான். புறா குண்டு மாதிரி இது பெட்ரூமா? லெஃப்ட் சைடு நேரா போனா கிச்சன் வருது மச்சான். கக்கூஸ் மாதிரி இது கிச்சனா? என்ன எப்படி இருக்குது மச்சான்? ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் மச்சான். ஏன்டா? நீ என் தங்கச்சியும் வாழ போற வீடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? இதை போய் வீடுன்னு காட்டிட்டு இருக்க? செல்லாது என்கிட்ட கொடு, நான் வேற டிசைன் போட்டு தந்துடுறேன். வேற டிசைனா? டேய் வீடு 20 லட்ச ரூபா லோன்ல போயிட்டு இருக்குடா. இதை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே 42 லட்ச ரூபா இருக்குடா. டேய் எதனா பண்ணி தொலைச்சிடாத, அவ்வளோதான் பார்த்துக்க சொல்லிட்டேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மாவும் என் பொண்டாட்டியும் வாரம் புது வீட்டுக்கு விளக்கு போடுறது வழக்கம். போய் விளக்கு போடலான்னு பார்த்தா டேய் வீட்டை காணோம்டா. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு? ஏதோ வடிவேல கிணத்த காணோம்னு சொன்ன மாதிரி நல்லா தேடி பாருமா. எங்கம்மா போகுது? அட்ரஸ் மாதிரி போயிட்டியாமா? நீ வேற உண்மையிலே வீட்டை காணோம்டா. அந்த கிறுக்கனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டு எங்கன்னு கேளுடா. ஐயோ என்ன முடிச்சிட்டானே, இந்த இருமா பேசுறமா. சொல்லு தங்கம், உன்னதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். டேய் என்னடா அம்மாவும் பொண்டாட்டி போய் பார்த்துட்டு வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணி தொலைச்ச? அதான் மச்சான், நான் வேற டிசைன் போட்டு தரேன்னு சொன்னல. அதுக்கு அதான் மச்சான், நைட்டா புல்டோசர் வச்சு இடிச்சிட்டேன். இடிச்சிட்டியா? என்னடா இது கட்டின வீட்டுக்கு வந்த சோதனை. சரி இப்போ என்னடா பண்ண போறேன்னு கேட்டா, ஹலோ மச்சான் 1 கோடி ரூபா கொடு, ஒரு கோடியா? வீடை பங்களா மாதிரி கட்டி கையில சாவி கொடுத்துட்றேன். டேய் 1 கோடி ரூபாய்க்கு நான் எங்கடா போறது அப்படின்னா? டாப் அப் பண்ணு மச்சான். டாப்பப்பா? ஏங்க நான் தெரியாம தான் கேட்குறேன். 20 லட்ச ரூபா லோனுக்கு 1 கோடி ரூபா டாப்பப்பா? சீக்கிரம் காசு எடுத்துட்டு வந்துரு, ஐ எம் வெயிட்டிங். மச்சான் உனக்கு இதெல்லாம் ஒரு மேட்ராடா? 1 கோடி ரூபாய்லாம் நீ ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறல்ல, போடு மச்சான் அப்படின்ட்டான். சரி இவன் கேட்டான்னு சொல்லிட்டு நானும் ஒரு 1 கோடி ரூபா கொடுத்து வீட்டை கட்டுறான்னு சொல்லிட்டாங்க. இவனும் வீட்டை கட்டிட்டு இருந்தாங்க. என் பொண்டாட்டி இவன் என்னத்தை வீட்டை கட்டி கிளிக்கிறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த குழந்தை ஸ்லேட்டை அழிச்சு வரைகிற மாதிரி இவன் பிரேஸ்மெண்ட் மட்டும் 10 வாட்டி போட்டாங்க. மச்சான் வீடுன்னு ஒன்று கட்டுறிய ஞாபகங்குதா? சொல்றா. நீ கொடுத்த காசு 1 கோடி ரூபா பேஸ்மெண்ட்டுக்கே பத்தல. என்னதே பிரேஸ்மெண்ட்டுக்கே பத்தலையா? என்னடா குண்ட போடுற? மச்சான் ஒன்றும் சாகாவாத, ஒரு 80 லட்சம் மட்டும் டாப் அப் 80 லட்சத்துக்கு நான் எங்கடா போறது? வீட்டை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு கையோட சாவி கொடுத்துறேன். எப்பறம் சாவி கொடுப்பேன்? டாப் அப் பண்ணு மச்சான், டாப் அப் பண்ணு மச்சான். டேய் எத்தனை வாட்டா டாப் அப் பண்றது? மச்சான் நீ ஐடி ஃபீல்டு. அதான் மச்சான், உனக்கு 3 கோடி ரூபா வரை லிமிட் இருக்குல்ல. 3 கோடி வீடு கட்டிட்டு இருக்கான். நீ இப்போ தான் என்னமோ அல்ப பணம் 1 கோடி 80 லட்சத்துக்கு அப்படியே அசால்ட் பண்ணுறத விட்டுட்டு போய் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேவலமாக திட்டுறாங்க. பார்த்துக்கலாம் மச்சான். மச்சான் பேங்கில் பணம் தரா கட்டி என்கிட்ட சொல்லு மச்சான் அப்படின்றான். சரி நானும் பார்த்தேன், 1/4 கிணறு தாண்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனுக்கு டாப்அப் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு 80 லட்சம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி மறுபடியும் சேம் அதே டைலாக்குங்க. ஹலோ நான் மச்சான் வீடுன்னு ஒன்று கட்டுறிய ஞாபகங்களே இல்லையா? ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். என்னடா பிரச்சனை? மச்சான் நீ கொடுத்த காசு ஸ்லாப் வரைக்கும் வந்துடுச்சு மச்சான். இன்னொரு 20 லட்சம் மட்டும் ரெடி பண்ணி கொடு மச்சான். கொடுத்தா சென்ட்ரிங்கே போட்டுரும் மச்சான். எனக்கு அப்படியே வந்துச்சு பாருங்க கோபம். கேட்டால் என்ன சொல்கிறான்? இல்லைன்னு ஏன் தலையில் அது முண்ட மாதிரி இது மச்சான் வீடு. இந்த கூத்தை பார்த்துட்டு இருக்க முடியாமல் என் பொண்டாட்டி கிளம்பி உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கே போயிட்டா. மது 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 நில்லுமா மது. அவன் கூட குடும்பம் நடத்திக்கோங்க, நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். ஏய் சொன்னா கேளுமா. நில்லுமா. என்ன தேடி இனிமேட்டு வீட்டுக்கு வராதீங்க. இவங்கிட்ட சொன்னா விடு மச்சான். அப்படியே லக்ஸுரியஸாக ஒரு வீடு கட்டினா தங்கச்சி தானாக வந்து ஒரு வெள்ளிக்கிழமை விளக்கேற்ற போகுது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க.
சரி பாதி கிணறு தாண்டியாச்சு, வீட்டை எப்படியாவது முடிச்சிருவோம். இவன் வேற கழுத்து இல்லாத முண்டை மாதிரி வீடு நிற்குதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மேற்கொண்டு 20 லட்ச ரூபா அங்கே இங்கெல்லாம் கடன் வாங்கி இவன் கையில் கொடுத்தாங்க. கம்ப்ளீட்டாக சென்ட்ரிங் போட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு உட்காந்து பேசும்போது சொல்கிறான், வா மச்சான், நல்லபடியாக வீடை முடிச்சிட்டேன், சென்ட்ரிங் முடிச்சிட்டேன். ஹாப்பி தான், பட் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் மச்சான். ஏண்டா? இப்போ எப்படி 2 கோடி ரூபா செலவாச்சோ அதே மாதிரி 2 கோடி ரூபா வேணும். எதுக்குடா? ப்ளம்பிங்கு, காப்பன்ட்ரு, டைல்ஸ் ஒர்க்கு, பூச்சி வேலை, எலக்ட்ரிஷனு, இவ்வளோ வேலை இருக்குடா. அதுக்கெல்லாம் 2 கோடி ரூபா ஆகும். டேய் 1 கோடி ரூபாயில் வீடை கட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே 4 கோடிக்கு எடுத்துன்னு வந்து விட்டியாடா? இல்லை மச்சான், இந்த வீடு வெறும் எலும்பு கூட தான் இருக்குது. இன்னொரு 2 கோடி ரூபா செலவு பண்ணால் தான் அது முழு பங்களா மாதிரி மாறும். இதுவரை 2 கோடி ரூபா ஆச்சு. அப்படியே அதே சேம் அமௌண்ட் 2 கோடி ரூபா எடுத்து வச்சா தான் வீடு கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றான். ஏங்க பொண்டாட்டி இல்லாமல் இப்போ வீடு கட்டினா என்னங்க பண்ண போகிறேன்? வாங்கம்மா, கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும். நீங்கள் வந்தால் உன் புருஷன் வரமாட்டேன்ற, உன் புருஷன் வந்தால் நீங்கள் வரமாட்டேன்றீங்க. இப்போ தான் 2 பேர் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்மா. வாங்கம்மா, இது ஃபேமிலி கோர்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்க தான் பார்ப்போம். உங்கள் பிரச்சனை என்னம்மா சொல்லுங்கம்மா. சார் இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார், பிரிச்சுட்ருங்க சார். நீங்கள் என்னம்மா எடுத்தோன்னே பிரித்து விட்டுன்னு சொல்கிறீங்க? என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா. அம்மா 6 மாதமாக கவுன்சில் நடக்குதுமா, ஈஸியாக பிச்சு விடுறேன்னு சொல்கிறீங்க, எப்படிம்மா? பிரச்சனை என்ன ஏதுன்னு சொன்னால் தானம்மா அதை பற்றி ஆராயலாம். ஆசை ஜட்ஜாக நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். சார் அவனால் என் குழந்தை போச்சு, ஆஹோ, என்னோட கர்ப்பப்பை வீக்காச்சு, அச்சோ, என்னோட ஐஏஎஸ் கனவு நாசமாக போச்சு சார். அது மட்டும் இல்லை, வீட்டை கட்டி இடிச்சிட்டான் சார். இடிச்சிட்டானா? இதெல்லாம் கூட பொறுத்துப்பேன் சார். ஆனால் உங்களுக்கு ஒன்று ஒன்னாதானம்மா தெரியும். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது கூட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தான் டிசைட் பண்ணுறான். ஐய, அதை எப்படி சார் என்னால் பொறுத்துக்க முடியும்? என்னது ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு பிரஸ்னேட் நடத்துகிறானா? என்னம்மா இது ரொம்ப புதுசாக இருக்குதம்மா. இவ்வளோ சொல்லிட்டு இல்லைம்மா, இதுக்கப்புறம் பிரிக்கலைன்னா நான் மனுஷனே இல்லைம்மா. 1க்கு 4 வாட்டி யோசிக்கம்மா. இது வாழ்க்கை பிரச்சனை, போனால் திரும்ப வராது. பிரிச்சலாம்ல. பிரிங்க பிரிங்க பிரிச்சிடுங்க. சரிம்மா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இன்னைக்கே உனக்கும் புருஷனுக்கும் டைவர்ஸ்மா. யோ அறிவு கிட்ட முண்டம், என்னையும் என் புருஷனையும் பிரிக்க சொல்லல, அவரையும் அவன் ஃப்ரெண்டையும் பிரிக்க சொன்னேன். மா என்னம்மா சொல்ற நீ? புருஷனையும் ஃப்ரெண்டையும் பிரிக்கணுமா? சட்டத்தில் இடம் இல்லையாம்மா. டியூ டு த ரீசன் உன்னையும் புருஷனையும் ஒன்றா பிரித்து விடலாம். நீங்க தானே சார் சொன்னீங்க ஃபேமிலி கோர்ட்னா சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு. என்ன டைலியாக வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்குது இங்கே. கடவுளே, கோர்ட்டு தள்ளி வைக்கப்படுகிறது. எப்பா தப்பிச்சண்டா சாமி. எப்பா எல்லாம் நம்ம டைம் நேரமே நல்லா இல்லை, மோசமான நேரம் போல இருக்கு. வேலை ஒன்று வச்சு தாங்க ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இவன் மேலே இருக்க கடுப்பில் ப்ராஜெக்ட் மேனேஜர் போட்டு அடிச்சிட்டாங்க. ஏன்டா நீ என்ன பெரிய பருப்பாடான்னு கேட்டேன். அவன் என்னை பொறுப்புலேருந்து தூக்கிட்டாங்க. நமக்கு இருக்க சோகத்தை யாருக்கிட்டே சொல்லி ஆகணுமே. நமக்கு இருக்க ஒரே கிளாஸ்மேட்டு எல்லாம் அவன் தானே. சரி அவனை கூப்பிட்டு ஒன்றா உட்காந்து சரக்கு அடிச்சோம்ங்க. ஒரு வழியாக வீட்டை கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் cheers. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஏன்டா? இல்லை மச்சான், தங்கச்சிக்காக எவ்வளோ பார்த்து வீடு கட்டுறேன். நான் எங்கடா வீடு கட்டுறேன், நீ தானடா கட்டுற. ஆனால் பணம் நீ தானே மச்சான் தர. என்ன பண்ண சொல்ற? விடு மச்சான், ஒரு நாள் அவ ஒன்று புரிஞ்சுட்டு திரும்பி வருவா. கிழிச்சா அப்படின்ற எனக்கு ஏதாவது தோணுது மச்சான். சொல்லல டேய் மச்சான், அவன் தான்டா ஃபோன்ல. நான் சொன்னேன்ல, அவன் தான்டா. எடி லவுட் ஸ்பீக்கர் போடு. ஹலோ செல்லம், என் கண்ணு, என் புஜ்ஜி குட்டி, என் அம்மு குட்டி, என் தங்கம், என் மது குட்டி. என்னாச்சு, வீடு கட்டி முடிச்சிட்டியா? உன வீடு கட்டி வீடியோ கால்ல வர சொன்னேன்ல. வீடெலாம் நல்லபடியாக கட்டி முடிச்சுட்டா செல்லம். ஆனால் இன்னும் அவன் கூட தான் இருக்கியா? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. யாரம்மா கேட்குற? அதான் உன் அருமை ஃப்ரெண்ட் ஜோ.
தங்கச்சி எப்படி தங்கச்சி கண்டுபிடிச்ச? நான் மச்சான் கூட தான் இருக்கேன்னு. என் அன்பு தங்கச்சி, என் அருமை தங்கச்சி. தங்கச்சியோ தங்கச்சி. அது ஒன்றும் இல்லைம்மா, மச்சானுக்கு பேப்பர் போட்டாங்க. என்னது? என்னன்னு தெரியலையா, வேலை போயிடுச்சு. என்னது வேலை போயிடுச்சா? அதான் உன்பட்ட நெஞ்சத்தை புகையோண்டு ஆத்தலான்னு சொந்த காசில் சோபமான வாங்கிக்கின்னு கவலையை மறக்கலான்னு நானே என் மச்சான மாடியில் உட்காந்து சரக்கு அடிக்கிறோம். ஃபோன் அவர்கிட்ட கொடு. தான் மச்சான், தங்கச்சி ரொம்ப டென்ஷன் ஆகுது. கண்ணு லவுட் ஸ்பீக்கரை கட் பண்ணு முதல்ல. கட் பண்ணிட்டு நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் என் மேல சத்தியம் பண்ணிட்டு அவன் கூட தண்ணி அடிச்சிட்டு இருக்கல. இந்த ஜென்மத்துல நான் உனக்கு நீ இல்ல, என்ன மறந்து அவ்வளவுதான் உனக்கு. வை. இதெல்லாம் ஒரு மேட்டரா? பார்த்தலாம் அப்படியே. என்ன மச்சான் நாக கட்சிங்க? பாவி, என் வாழ்க்கையை கெடுத்துட்டியடா. அதுக்கு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. ஏன்டா சொன்ன? சரக்கு வச்சாலே உண்மைதான் வரும். ஏன்டா இப்படி என் வாழ்க்கையவே காலி பண்ற? உனக்கு சேர்த்தானே ஊத்துனேன். சரக்கு வச்சு இப்படி வளராதா? எப்படி மச்சான் என் பர்ஃபார்மன்ஸு? கோச்சினியா? நீ இல்லாத சோல் தான் மச்சான் சரக்கு அடிக்கிறான்னு எப்படி அள்ளி விட்டுக்கிறேன் பார்த்தியா? தங்கச்சி வெரி ஹாப்பி. தங்கச்சி குழந்த மாதிரி மச்சான். எப்படியாவது திரும்பி வந்துடுவா. யூ ஆர் ஸோ கியூட். மயிறு கியூட்டு. இது சிப்ஸு. என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிற. இந்தா என்ஜாய். நம்ம புது டிசைன் எப்படி இது? இதாங்க என் நண்பன் எனக்காக கட்டி கொடுத்த வீடு. நான் காசு கொடுத்து. ஒரு வழியாக வீட்டை கட்டி முடிச்சிட்டேன். லோனையும் கடனையும் எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல. பொண்டாட்டியும் திரும்பி வர மாதிரி தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் யார்? அவன்தாங்க. அவனால் குழந்த போச்சு. குழந்த போனதுனால பொண்டாட்டி போயிட்டா. பொண்டாட்டி போனதுனால வேலையும் போச்சு. ஆனால் இவன் போக மாட்டேன்றானே. கேட்டா அது எப்படி மச்சான் போவேன் இந்த சூழ்நிலை ஒன்று விட்டுட்டு சொல்கிறான். இதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனால் இப்போ வரைக்கும் என் பொண்டாட்டிக்கிட்ட என்ன குறை இருக்குன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. அதான் ஜீவி, வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்களுக்கு சில விஷயங்களுக்கு விட தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் வாழ்க்கை BMW மாதிரி ஸ்மூத்தாக போகும். மீறி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா வாழ்க்கை சுனாமியாக போயிடும். சுனாமியாக போகிறதா இல்லை ஸ்மூத்தாக போகிறதான்னு உங்கள் கையில் தான் இருக்குது. ஏண்டா செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு என் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிட்டு இப்போ வந்து உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குன்னு சொன்னால் எப்பட்றா? முடியலைங்க. ஊரில் 50-100 ஃப்ரெண்டு வச்சுருக்கவெல்லாம் நிம்மதியாக இருக்கான். ஒத்த ஃப்ரெண்டு, ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குது. முடியலைங்க. இவனை வச்சுக்க முடியல, துரத்தவும் முடியலைங்க. என்ன மச்சான் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? மறுபடியும் அடிங்கயால எனக்குன்னு ஒருத்த இருக்கா, நான் எஸ் சொன்னா உயிரையே கொடுப்பான். என் ஃபர்ஸ்ட் நைட்ல காமரவா வைப்பான். என் லைஃபோட வயல ரீல்ஸ் எடுப்பான். அவனால என் வீடு போச்சு, அவனால என் வேலை போச்சு, அவனால என் குழந்தை போச்சு, அவனால என் மனைவி போச்சு. டேய், உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதாடா?
ஹலோ உன் ஃப்ரெண்டு வந்து கோயிலில் லவ் மேரேஜ் பண்ண போகிறான்டா. பூஜாரி இப்போ தான்டா சொன்னார். டேய் ஃப்ரெண்டு அப்பா அப்புறம் அதுக்கு ஒன்று தெரியாமல் இருக்கா? விட்டா உன் ஃப்ரெண்டு வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணுவான்டா. ஹலோ உன் ஃப்ரெண்டு பண்ணாட்டி வாங்கிட்டு ஓடி போச்சுடா.